والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم هو الذي أرسل رسوله بالهدى والدين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் எந்த ஒரு விஷயத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் கூறினாலும் அந்த விஷயத்தை அதைவிட பிரமாதமாக சரியாக கூற முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயத்தையும் திருமறை குர்ஆன் பேசிவிடும். எல்லா மதத்தவர்களும் தங்கள் மதத்தை அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன செய்யும் என்றால் நிரூபிக்கும். ஏன் அப்படி சொல்கிறது, எதனால் இப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்பது பற்றி குர்ஆனை நாம் ஓரளவு கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு வசனம் திருமறை குர்ஆனில் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில்ஹுதா வத்தீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இந்த தூதரிடத்தில் சரியான வழியை கொடுத்து அந்த அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீனுல் ஹக், சத்திய மார்க்கம், லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீன்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த தீன் விண்பண்ணி செல்லும், முன்னேறி செல்லும் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. உலகத்தில் 1008 தீன் இருக்கலாம், எத்தனையோ வழிகள், மதங்கள், மார்க்கங்கள், தீன்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு தீனை இந்த தூதரிடத்திலே அல்லாஹ் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் நாம் இந்த தௌஹீத் மார்க்கத்தை சொல்லும் பொழுது, ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது, ஒரு ஜட்ஜ் இஸ்லாத்திற்கு வந்தார். சிவவடிவேல் அப்படின்னு அவரோட பேர். மாவட்ட நீதிபதி. அவர் இஸ்லாத்திற்கு வந்து நம்மளோடு பல மீட்டிங்ல கலந்திருக்காரு. 90களில் 1989-90ல பல்வேறு மீட்டிங்கள் நம்மள்ட்ட கலந்து நம்மளோட தான் தங்கியிருப்பார் ரூம்ல. அப்ப அவர்கிட்ட நான் கேட்டது, எது சார் உங்களை இஸ்லாத்தின் ஈர்த்தது, ஏன் இஸ்லாத்துக்கு வந்தீங்க, அப்படி என்ன இஸ்லாத்தில் உங்களை கவர்ந்தது எது அப்படின்னு நான் ஒரு சாதாரணமான ஒரு கேள்வியை கேட்டேன். அவர் சொன்னாரு, எனக்கு இப்ப மனசுல பதிஞ்சிருக்கு அந்த விஷயம், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், இதுதான் என்ன பதிஞ்சது, இழுத்தது அப்படிங்கிறார். இதை விட ஒரு தியரி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டார். இதுவெல்லாம் என்ன காலம், குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் விளங்காத ஆலிம்ஸா ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரிஞ்சாங்களே,
குர்ஆன் நம்மளுக்கெல்லாம் விளங்குமா? ஹதீஸ் நம்மளுக்கு விளங்குமா? அதெல்லாம் இமாம்களுக்கு, மௌலானாக்களுக்கு, அவுலியாக்களுக்கு தான் புரியும்னு சொன்ன காலம். அந்த காலத்தில் ஒரு முஸ்லிம் இல்லாத ஒரு ஜட்ஜு இந்த வசனத்தை புரிந்து இஸ்லாத்தின் பால் வந்தார். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு. இதை விட என்ன கான்செப்ட் வேணும்னு கேட்டார் அவர். இந்த வசனத்தை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டால் உலகத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படிங்கிறார். அக்கம் பக்கத்தில் நடக்கக்கூடிய சண்டையிலிருந்து ஒரு ஊர்ல, ஒரு நாட்டில், ஒரு மாவட்டத்தில், உலகத்தில் எத்தனை யுத்தங்கள் நடக்க இந்த வசனத்தின்படி ஒருவன் வாழ்ந்தால், உங்கள் வழியில் நான் குறுக்கிட மாட்டேன், என் வழியில் நீங்கள் குறுக்கிடாதீர்கள். உங்க விஷயத்தை நான் மூக்க நுழைக்க மாட்டேன், என் விஷயத்தை நீ மூக்க நுழைக்காத. என் மதத்தை, என் மார்க்கத்தை நான் சொல்கிறேன், உன் மார்க்கத்தை நீ சொல். ஏற்போர்கள் ஏற்கட்டும், மறுப்போர்கள் மறுக்கட்டும். அதான குர்ஆன் சொல்லுது. ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபர். விரும்பினால் ஏற்றுக்கொள், விரும்பாவிட்டால் மறுத்து விடு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த கருத்துல என்றால் அது இங்கே தீர்வு அல்ல, மறுமையில தான் அதனுடைய தீர்வுகள்லாம் வரப்போகுது. இந்த உலகத்தை பொறுத்தவரை நீ விரும்பினால் ஏற்றுக்கொள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இதை வைத்துதான் அவர் இஸ்லாத்திற்கு வந்தார். இந்த லக்கும் தீனுக்கும் வலிய தீன், இந்த மார்க்கத்தை இந்த முகமது அவர்கள் கொண்டு வந்தது எல்லா மதங்களையும் பின்னுக்கு தள்ளுகிறது. வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், அது இணை வைப்பவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. இந்த மதம் சூப்பரா போறது, மற்ற மதங்களை தள்ளிட்டு போறது எரிச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறான். ஏன் ஏற்படுத்ததான் செய்யும்? ஏனென்றால் நம்முடைய கொள்கை அப்படி. லா இலாஹ இல்லல்லாஹ், ஏன் கோவராது அவனுக்கு? அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை அப்படி கோவரத்தானே செய்யும். எந்த கடவுளும் இல்லை, அல்லாஹ் மட்டும் தான் கடவுள்னா டென்ஷன் ஆவான்ல, கோபம் வரும்ல. வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் அப்படிங்கிறான். இதான் நம்பிக்கைங்கிறது. அப்போ அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்றால் எரிச்சல் வரத்தான் செய்யும். ஆனால் யோசித்து பார்த்தால் கோபப்படல அர்த்தம் ஒண்ணு இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் நான் சொல்றேன், எல்லாரும் கடவுள் நீ சொல்லிக்க, இல்லை எங்களுக்கு ஒண்ணு கோவம் இல்லையே. 1000 கடவுள் இருக்கிறார் நீ சொல்ல எங்களுக்கு கோவம் வரவா? இது சொல்லிக்க, அது உன்னுடைய கொள்கை. அல்லாஹ் மட்டும் குர்ஆன்ல சொல்றான், ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு காயிமுன் பில் கிஸ்த். அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்று நீதியை நிலைநாட்டக்கூடிய அல்லாஹ் கூறுகிறான். குர்ஆன்ல இருக்கு அப்படி. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறது நீதிங்கறான். அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்று நீதியை நிலைநாட்டக்கூடிய அல்லாஹ் கூறுகிறான். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ன ஷிர்க லதும்முன் அலீம், இணை வைத்தல் அநியாயம். அப்ப ஏகத்துவ நீதி தானே. இணை வைத்தல் அநியாயம் அடிச்சு, ஷிர்க் வைக்கிறது அநியாயம், அக்கிரமம். அப்ப ஏகத்துவம் நீதி. இது ஏன் எரிச்சலை ஏற்படுத்துகிறது? அதற்கு சில விஷயத்தை நான் சொல்றேன். அல்லதி ஹலகக்கும், முக்கிய இந்த வசனங்கள் எல்லாம் பின்னால் சொல்ல வசனங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய வசனங்கள் இருக்கு. இன்றைய காலகட்டங்களில் எப்படி புரிந்து போகிறதுன்னு பாருங்க. இந்த காலத்துல பொருந்தி போகும் பொழுது அந்த வசனம் மேலும் நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். எப்படி நீங்க பார்க்கலாம் அந்த வசனங்கள்ல. அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தேன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் ஏத்துக்க மாட்டான். நான் பிறப்பால் உயர்ந்தவன் சொல்லுவான், அதை எப்படி ஏத்துக்குவான்? நான் உயர்வு நீ தாழ்வு, அவன் மட்டும் இவன் கீழே நான் மேல இப்படின்னு சொல்றவன் போய் எல்லாம் ஒண்ணுதான்டா, கோவம் வரத்தானே செய்யும். ஆனா அதான் நியாயம், நீதி அதுதானே. உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தேன், அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள் அப்படிங்கிறான். லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், நபிகள் பெருமானார் சொன்னார். ஒரு அரபி மற்ற மொழிக்காரரை விட எந்த வகையிலும் உயர்வு கிடையாது. மொழியால் உயர்வில்லை, நிறத்தால் உயர்வில்லை, குலத்தால் உயர்வு இல்லை, கோத்திரத்தால் உயர்வு கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நானும் என் அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு தாய் தம்பரும் பிறக்கிறோம், எங்களுக்கு என்ன உயர்வு வேண்டி கிடக்கு? எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்திருக்கோம். இதே மாதிரி உலகமே அப்படிதான் வந்தது. இன்றைக்கு அரபியில சவுதி துபாய் போனவங்களுக்கு தெரியும், அரபியர்கள்ட்ட அவர்களை அறியாமலேயே அரபி வெறி இருப்பதை பார்க்கலாம். இவ்வளவு 1400 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அந்த அரபி வெறிய பாருங்க. நான் இஸ்லாமிக் சென்டர்ல இருந்தேன் சவுதியில. அப்போ ஷேக் அவர் காலி தான், மஹக்கமா அல் காலி அல் மஹக்கமானா நீதிமன்ற நீதிபதி. அவர் தான் எனக்கு என்னுடைய முதிர்னு சொல்லுவாங்களே, என்னுடைய மேனேஜர்னு வச்சுக்கிறீங்களேன், முதிர். அந்த அரபி வந்து அவங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா, என்ன நல்ல பழைய நபர் அவர் கேட்காரு, சவுதி குவைஸ் ஹிந்தி குவைஸ், இந்தியா பெஸ்டா சவுதியா பெஸ்டான்னு கேட்கிறாரு. குல்லு குவைஸ் ரெண்டுமே பெஸ்ட் தான், அப்படி எல்லாமே பெஸ்ட் தான். எல்லாம் அல்ல படிச்ச நாடு தானே,
சவுதி யாரை படிச்சது? சவுதிய இந்தியா படிச்சது யாரு? உலகத்தை படிச்சது அல்லாஹ் நம்பியாச்ச. அப்படின்னு சவுதி குவைஸ், இந்தி குவைஸ், குல்லு குவைஸ் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் அவர் கேட்காரு. அந்த அரபி மேல உள்ள அந்த வெறியில் அவங்க எப்படி இன்னும் இவ்வளவு மார்க்கத்தை தெரிஞ்சு ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்கக்கூடிய புத்தி எப்படி போது பாருங்க. குர்ஆன் அரபி அவ் ஹிந்தி அவர் கேட்கிறார். குர்ஆன் அரபி மொழியில இறங்கி இருக்கா, இந்திய மொழியில இறங்கி இருக்கா? அரபி ஃபில் அரப், அரபில தான் இறங்கி இருக்கு அப்படின்னு. லே அப்புறம் என்ன? அப்ப அரபி தானே சூப்பர், சவுதி தானே பெஸ்ட்ங்கிறார். ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி அவ் ஹிந்தி அப்படின்னு அவர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அரபியா ஹிந்தியா? அரபி ஃபில் அரப். இதெல்லாம் கோபத்தில் நக்கல. நான் கேட்டேன் அபு ஜஹில் அரபியா ஹிந்தி? டென்ஷன் ஆயிட்டான். அபு ஜஹில் யாரு? அரபி தானே. அட ஒரு நாட்டில் இறை தூதர் எந்த நாட்டில் இருக்கிறாரோ அந்த இறை தூதரை ஒழித்து கட்ட பிறந்த ஷைத்தான்களும் அந்த நாட்டில் தான் இருந்தான். மூசா நபி இருந்த இடத்துல ஃபிரௌன் இருந்தான். நபிகளாரை ஒழித்து கட்ட துடித்தவன் அபு ஜஹில் அபுலஹம் தானே. நல்ல மனிதர்களும் ஊர்ல இருப்பாங்க, அயோக்கியமையில இருப்பாங்க. நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், போக்கிருப்பே இருப்பான், முட்டாள் இருப்பான், அறிவாளி இருப்பான். ஒரு வீட்டுல இருக்கானுங்க, ஒரு வீட்டுக்குள்ள அத்தா நல்லவரா இருப்பாரு, மோசக்காரனா இருப்பான். தம்பி நல்லவனா இருப்பான், அண்ணா அயோக்கியனா இருப்பான், அக்கா நல்லவனா இருப்பான், தங்கச்சி. ஒரு வீட்டுல இருக்குமே. அப்ப நல்லது கெட்டது என்பது இந்த கண்ணோட்டத்துல வராது. அவன் யாருக்கு பிறந்தா, எப்படி பிறந்தா, இப்படி வராது. இன்னும் அக்கிரமக்கும் இந்த அத்துக்காக அல்ல. ஒருவன் உயர்வு என்பது எதில் வரும் என்றால் தக்வாவில் வரும் அப்படிங்கிறான். அப்ப உயர்வு இருக்குல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இருக்கு, ஆனா உலகத்தில் இல்ல. ஏன்? உலகத்தில் யாரும் யாருடைய தக்வாவையும் அளக்க முடியாது. ஏதாவது அளக்க முடியுமா? எதை இறை தூதர் சஹாபாக்கள் வேணா குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி இங்க இருக்கிற ஆளுக்கு தக்வா யாரு கூட யாராவது சொல்ல முடியுமாங்க? இங்க இருக்கிறவங்கல்ல யாருக்கு ஈமான் கூட சொல்ல முடியுமா? முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானிக்கு ஈமான் கூடவா, உங்களுக்கு ஈமான் கூடவா, எனக்கு ஈமான் கூடவா? தெரியாது. அப்படிதான் பதில் சொல்லலாம். கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. எவ்வளவு தக்கல பீரப்பாக்கு ஈமான் கூடவா, உங்களுக்கு ஈமான் கூடவா, எனக்கா? தெரியாது. யாருடைய ஈமானும் யாருடைய தக்வாவும் அளக்க முடியாது. அது மறுமையில் தெரிய வேண்டிய விஷயம் தான். ஆனால் இங்க எல்லாம் ஒண்ணுதான், ஒரே ஆத்மா தான். இங்க வச்சுட்டு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தீனு அந்நஸீஹாங்கறாங்க. உலகத்தில் இப்படி தன்னுடைய மதத்தை மார்க்கத்தை சொன்ன ஒரு தலைவன் உலகத்தில் இல்லவே இல்லை. நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய மொத்த இஸ்லாமும் பிறர் நலன் நாடுவதுதான். இப்படி யார் சொல்லியிருக்கா சொல்லுங்க அப்போ. மொத்த இஸ்லாமுங்க 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானார் சொன்னார்கள் இஸ்லாம். அந்த மொத்த இஸ்லாமும் பிறர் நலன் நாடுவதுதான். ஏன் அப்படி சொல்றாங்க? பிறர் நலன் நாடுறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா மக்கள் மத்தியில் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஏன் நம்ம மக்களுக்கு இஸ்லாம் நபி மொழியா மக்கள் எடுத்து சொல்றோம்? எதுக்காக மக்களுக்கு எடுத்து சொல்றோம்? நாம் போகக்கூடிய சுவனத்திற்கு இந்த மக்களும் வர வேண்டும். யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இது பிறர் நலன் நாடுறது தானே. யாரும் நரகத்தில் போய் விழுந்து விடக் கூடாதுன்ற என்ன யார் நரகத்தில் விழுந்துடாதீங்க, எல்லாரும் வாங்க சொர்க்கம் போவோம். நபிகள் பெருமானார் அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல, ஃபலா தத்ஹப் நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத். நபியே, கவலையால் உன் உயிரை போக்கி விடாதே, உயிரை விட்டுறாதேங்கறான். நபிகள் பெருமானாருக்கு என்ன கவலை? நமக்கு என்ன கவலை? நமக்குள்ள கவலை எல்லாம் சொத்து சுகம், மாப்பிள்ளைக்கு நல்ல பொண்ணு கிடைக்கல, பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, பையனுக்கு காலேஜ்ல சீட் கிடைக்கல, இந்த கவலை தான் நம்மளுக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருந்து விசா வர இந்த கவலை நமக்கு இதுதான். எல்லாரும் கேட்போம், யாரெல்லாம் நல்ல பணத்தா சொத்தத்தா என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை தான் பொண்ணு இப்படிதான் துவா கேட்போம். நபிகள் பெருமானாருக்கு என்ன கவலை? தான் பெறக்கூடிய சோனத்தை மற்றவர்களும் பெற வேண்டுமே, நரகத்தில் விழுந்தால் எப்படி அவர்கள் தப்பிக்க போகிறார்கள், தாங்க முடியாது என்று கவலைப்பட்டார். அந்த கவலையால் உயிரை விட்டுறாதான். இவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுக்கெல்லாம் பெருசா கவலையெல்லாம் இருக்காது. நம்ம மார்க்கத்தை சொல்றோம், தாவா சொல்றோம், வீட்டுல கோவிக்கிறாங்க, கவலையா வரும், கோவம் வரும். கேட்டா கேட்க போடா அப்படிதான் வரும் நம்மளுக்கு. அப்படி வரல ரசூலுல்லாஹ்க்கு. இவர் ஏற்க மறுக்கிறார்களே, எப்படி நரகத்தில் இவங்க உளுந்து தாங்க போறான். ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுவன் வந்து ரசூலுல்லாஹ் கூட இருப்பான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஓலாம். அந்த சிறுவன் காணோம், ஒரு 2 நாள் ஆளை காணோம். எங்க அந்த பையனை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. யார சொல்ல, அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டுக்கு போறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நாட்டின் ஜனாதிபதி அந்த பையன் வீட்டுக்கு போறதுங்கிறது சாதாரண விஷயமா? அது ஒரு கவுன்சிலர் போவாரா? ஒரு வாத்தியார் போவாரா?
ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு நபிகள் பெருமானார் அந்த பையன் வீட்டுக்கு போறாங்க. அந்த பையன் உடம்பு சரியில்லாம கிடக்கிறான். அவன் பக்கத்துல போய் உட்கார்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த பையனை பார்த்துட்டே சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்லிம், முஸ்லிம் ஆயிரப்பா. அவன் வீட்டுல உட்கார்ந்துட்டு அஸ்லிம், முஸ்லிம் ஆயிருமா, ஏன்னா உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்படுறான். ஏதாவது இதுல மௌத்தா போயிட்டா அப்படி நரகத்துக்கு போயிடக்கூடாது இல்லையா, அஸ்லிம், முஸ்லிம் ஆயிர. ஃபனலரஹு இலா அபீஹி, அந்த சிறுவன் தன் தந்தையை பார்த்தான். பக்கத்தில் அத்தா நிக்கிற, அவர் யூதர், முஸ்லிம் இல்லாத பையன். அவ அத்தா நிக்கிற, வாப்பா நிக்கிறாரு, யூதர். ஃபனலரஹு இலா அபீஹி, வாப்பா ஏதாவது சொல்லுவாரோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். வாப்பா சொல்றாரு, அத்தி அபுல் காசிம். அபுல் காசிம் பின்னால பேரு, முகமது பின்னால பேரு. நான் தான் இஸ்லாத்தில் இல்லாம நாசமா போயிட்டு போறேன், நீ அவர் பின்னால போய் நல்லவன் ஆயிருப்போ. அத்தி அபுல் காசிம். கற்பனை பண்ணி பாருங்க, தான் புள்ள நல்லா, நான் வீணா போலாம் பரவாயில்ல, என் பிள்ளைய கூட்டு போங்க. அப்ப எவ்வளவு ஒரு உச்சகட்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் அந்த அவர்கிட்ட போய் நீ கூட்டு போயிருங்க அப்படிங்குமாங்க. உடனே அந்த பையன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். இச்சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கவலை என்ன கவலைன்னு விளங்குதா, எப்படி கவலைப்பட்டிருக்காங்கன்னு விளங்குதா. இந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்மளா இருந்தா அப்படி இல்லை, நம்முடைய திறமையை நம்மளே நம்ம பீற்றிக் கொள்வோம். நான் பேசித்தான் இஸ்லாத்துக்கு வந்தேன் தெரியுமா, எவ்வளவு பிரமாம பேசணும் தெரியுமா, என்னுடைய லாஜிக்ல மயங்கிட்டான்ல, இப்படியா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளவு கவலைப்பட்டு நொந்து ரொம்பப்பட்டு இஸ்லாத்துக்கு வரவில்லை என்று அழுது புலம்பி நபிகள் பெருமானார் சொன்னது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். இச்சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பிற்குரியவர்களே, திருமறை குர்ஆன்ல இப்போ ஒரு வசனம் ஆரம்பத்தில் சொன்னேன், அன்னஹு லா இலாஹ இல்லாஹு காயிமன் பில் கிஸ்த். அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்று நீதியை நிலைநாட்டக்கூடிய அல்லாஹ் கூறுகிறான். இந்த நேரத்தில் நீதியை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. எவ்வளவோ நீதி உலகத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீதி, நேர்மை, சத்தியம், உண்மைன்னு கேள்விப்படலாம். திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய நீதியை நீங்க ஒன்னொன்னா பாருங்க. சில வசனங்களா சொல்றேன், நம்முடைய நடைமுறையில் எப்படி இருக்கு நீங்க பார்க்கலாம். கூன கவ்வாமின பில் கிஸ்ஸி ஷுஹதா லில்லாஹ். அல்லாஹ்வுக்காக நீங்கள் நீதிக்கு சாட்சி சொல்லி விடுங்கள். அல்லாஹ்வுக்காக நீதியா இருங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது தொழுகை எப்படி அல்லாஹ்வுக்காக தொழ வேண்டுமோ, அல்லாஹ்வுக்காக எப்படி நோம்பு இருக்க வேண்டுமோ, அதே போல நீதியாக நடப்பது அல்லாஹ்வுக்காக. வணக்கம்ங்கிறான் அல்லாஹ். தொழுகை மட்டும் வணக்கம் அல்ல, குறிப்பிட்ட நீதி ஒரு வணக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் நீதிட்டானே, தௌஹீத நீதிட்டானே. அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றானா, நீதியை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் அல்லாஹ்வுக்காக. வலவ் அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி. நீதியா நீங்களா, நீதிதான். நீதியை சொல்வதுமாக நான் தண்டிக்கப்பட்டால் படுறேன், என் உயிரை போனாலும் சரி நீதினு சொல்றான் அல்லாஹ். அவில் வாலிதைன், பெற்றோருக்கு பாதகமா இருந்தாலும் நீதியை சொல்ல, உங்க தாய் தந்தா பாதிக்கப்படுவாங்க, சொல்லு நீதியாங்கிறான் அல்லாஹ். உங்க உயிர் பாதிக்கப்பட்டாலும் சரி, ஒரு பெற்றோர்கள் பாதிப்ப நீதியை சொல்றீங்க, ஆனாலும் அத்தை உங்க வாப்பா அம்மா உங்களை கோவிச்சிருவாங்க, அப்படி ஒரு சிக்கல் கோவிக்கட்டும், நீதியை சொல்லு. பெற்றோருடைய உயிர் போன்ற நீதியை சொல்லு, சாதாரண வார்த்தையா இது? உனக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஒரு பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் சரி. அது மட்டுமல்ல, வலா யஜ்ரிமன்னக்கும் ஷரஆனக்கும் மினல்லா அல்லா தஅதிலு யஅதிலுஹு அக்பரு தக்வா. உங்களுடைய கோபம் உங்களை அநீதி செய்ய தூண்டிவிட வேண்டாம். ஒரு ஆள் மேல உங்களை பிடிக்காம இருக்கும், அந்த கோபத்தை வச்சுட்டு அநீதி செஞ்சிடாத. அக்கிரமம், நீ ஒரு துறையில ஒரு முக்கியமான ஆளா இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஆளுக்கு சண்டை, அவன் ஒரு பிரச்சனைக்கு அவனுக்கு இழுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வர்றாரு, கான்ஸ்டபிள் கொண்டு வர்றாரு. அவனை பார்த்தவொன்னு நீங்க இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு இந்த ராஸ்கல் நேரத்தில் நம்மள என்ன அக்கிரமம் பண்ண, வீட்டுல சண்டை பிடிச்சான், அவனுக்கு உள்ள ஓடு. ஏன்? அவன் மேல எனக்கு கோவம் இருக்குல்ல, அந்த கோபத்தை வைத்து நீதி சொல்ல அநீதி செய்யாதீர்கள். இந்த விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த விஷயத்தில் ஆதாரம் இருக்கான்னு கேட்கணுமா? எதுக்காக கூட்ட அரெஸ்ட் பண்ணி வந்தீங்க? திருட்டானா, அதுக்கு சான்று இருக்கா, சாட்சி இருக்கா? ஏன் கோபத்தை எடுத்துறானோ? கோபத்தை வைத்துக் கொண்டு அநீதி செய்து விடாதீர்கள். இப்படி ஒரு கான்செப்ட் உலகத்தில் எந்த ஒரு மதமும் சொல்கிறது. அப்ப ஏன் மற்ற மதங்களை விட இது முன்னைக்கு செல்லாது, மற்ற மதங்களை இது பின்னைக்கு தள்ளாது? யஅதிலுஹு அக்பரு தக்வா தான் தக்வாவில் உள்ளது அப்படிங்கிறான். இவ்வளவு நேர்மையாக நீதியாக நீங்கள் பேசுங்கள். அதுக்கு அடுத்து லம் யுகாத்தலக்கும் ஃபித்தீன். இதை இன்றைய கால சூழ்நிலை நம்ம விளங்கிட வேண்டிய வசனம்.
லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன், லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன், மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு சண்டைக்கு வரவில்லை. வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீட்டை விட்டு உங்களை துரத்தவில்லை. மார்க்க விஷயத்தை சண்டைக்கு வரல, உங்க வீட்டை விட்டு உங்களை துரத்தல. அவர்களிடத்துல அன் தபர்ருஹும், நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், ஒ துக்ஸிது இலைஹிம், நீதியாக நடந்து கொள்ளுங்கள். இந்துக்களை பொறுத்த அளவுக்கு ரெண்டு சாரார் இருக்காங்க. எல்லா இந்துக்களும் முஸ்லிம்களுடைய எதிரிகள் கிடையாது. சொல்ல போனால் இந்துக்கள் எல்லோரும் நண்பர்கள் தான். இந்து வேஷம் போடக்கூடிய விஷமிகள் தான் எதிரி. அவன் வச்சுக்கிடுங்க. நம்ம சொல்றோம்ல, பாசிச சிந்தனை உள்ளவர்கள். இந்துக்கள் எதிரிகள் கிடையாது. எத்தனையோ ராமசாமி நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம், அப்துல் கலாம் பிடிக்காம போயிருமே. எத்தனையோ இந்துக்கள் நம்மகிட்ட கொடுக்கல் வாங்கல கரெக்டா இருப்பாங்க, ஒரு பாய் அழைக்க போயினா இருக்கானே. இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவன் முஸ்லிமா முஸ்லிம் அல்லாவனான்னு பார்க்க சொல்லது. நீதியா அநீதியா, ராமசாமியா அப்துல் காதரா அப்படி பார்க்க கூடாது. யாற்ற நீதி இருக்கு? சாராய கடையில சண்டைங்க அப்படி வச்சுக்கோம். அவர் அப்துல் காதருக்கும் ராமசாமிக்கும் சாராய கடையில சண்டை. உடனே அப்துல் காதர் ஓடி வர்றான், என்ன அடிச்சிட்டாங்க, ஒரு இந்துக்களை என்ன அடிச்சிட்டான். எங்க வச்சிரா? சாராய கடையில. அவனை அறையணும் ராஸ்கர். அப்துல் காதருக்கு சாராய கடை என்ன போட ராஸ்கர், அவனை அறையணும். உடனே நம்மளால அடிச்சிட்டானா, இப்படி போக கூடாதாமா. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு சண்டைக்கு வரவில்லை, உங்கள் வீட்டிலிருந்து உங்களை துரத்த அவர்கள் நினைக்கவில்லை, அவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், நீதியாக நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் குர்ஆனுடைய சட்டம். இது இப்படிலாம் குர்ஆன்ல இருக்கு. நீங்கள் என்னதான் நீதியாக நடந்தாலும் சரி, என்னதான் நேர்மையாக நடந்தாலும் சரி, உலகத்து எப்படி இருக்கும்னு அல்லாஹ் சொல்ல வர்றான். எப்படி இருப்பாங்க அதை பார்க்கணும் இல்ல. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான் இருக்கு. சண்டை சச்சரவு அடிதடி பல பிரச்சனை இருக்குல்லங்க. அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வமினல்லதீன அஷ்ரகு, இணை வைக்கக்கூடியவர்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் இருந்தும் இணை வைக்கக்கூடிய அவர்களிடம் இருந்தும் நீங்கள் செவிமடுப்பீர்கள். வல தஸ்மஉன்ன, உன் காதுல வந்து உழும். அதன் கசீரா, கடுமையான வார்த்தைகள், கடுஞ்சொற்கள் வந்து உழும். டென்ஷன் ஆக்குவான் நம்மள. உழுதா இல்லையாவா? முஸ்லிம்கள் எல்லாம் துல்கப்பெல்லாம் போகடா பாகிஸ்தான் சொல்றான்ல. அங்க பல நாடு பல மாநிலத்திலும் சொல்லிட்டு தான் இருக்கான். துல்கனை வெட்டி துல்கச்சி கட்டின்னு சொன்னான்ல. இடஒதுக்கீடா உங்களுக்கு? சுடுகாட்டுல இருக்குடா இடஒதுக்கீடு. அப்படி பேசிருக்கானே. உங்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடா? போடா சுடுகாடு போகடா இடஒதுக்கீடு. துல்கன் வச்சு துல்கச்சியை கட்டு. எத்தனை கடுமையான வார்த்தை. அதுதான் அல்லாஹ் சொல்றான், உங்க காதுல வந்து உளத்தான் செய்யும். நீ எவ்வளவு நேர்மையாக நீதியாக உண்மையாக சத்தியவனாக நீ இரு, அங்க நேர்மை மாறிடாத. இருந்தாலும் தொல்லைகள் வரும், பம்புக்கு எழுப்பான். நீ எஸ்கஃபுக்கும் வயபுஸ்து இலைக்கும் ஐதியவும் வால்சினத்தவும் பிஸ்து, தன்னுடைய கரங்களை நாவை நீட்டிக்கொண்டேதான் இருப்பான், தொல்லை தந்துகிட்டு தான் இருப்பான். ஏன்? வத்துலவ் தக்ஃபுரூன், நீங்கள் காஃபிராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவன் என்ன நினைக்கிறான்? இவன் அக்கிரமம் பத்தியலா, நீ எவ்வளவு சரியாக இருந்தாலும் நீ காஃபிர் ஆகணும், நான் முஸ்லிம் இல்ல அப்படின்னு சொல்லணும். எந்த அளவு குர்ஆன்ல சொல்லுதுன்னா, எருதுக்கும் அந்தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் வெளியேறாத வரை உங்களோட சண்டைக்கு வந்து கொண்டுதான் இருப்பார்கள். குர்ஆன்ல இருக்குங்க இந்த வார்த்தை. மார்க்கத்தில் வெளியாக தீன் இஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லு, அப்பதான் அவனை சேர்த்து கட்டுவான். நீ என்னுடைய பாய், நாம எல்லாம் ஒண்ணும்பா. நீ மார்க்க இஸ்லாம் தீன்னு சொன்ன சண்டைக்கு வருவான், தொல்லை பண்ணுவான். அவன் காஃபிராக இருப்பது போல நீங்கள் காஃபிராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பச்சாவே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். காலல் மலஉல்லதீன இஸ்தக்பரு மின் கௌமிஹி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஷுஐப் நபி. அந்த காலத்துல சொல்றான், இஸ்தக்பரு மின் கௌமி, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆணவம் கொண்ட முக்கியஸ்தர்கள் கூறினார்கள். இந்த தற்பெருமைன்னு பேசுவாங்கல்ல, நாங்க தான்டா ஊரு, நாட்டாம நாங்க தான், எங்க சொல்ல கேள்றா, இப்படி பேசுவாங்கல்ல. ஆணவம் கொண்ட பிரமுகர்கள் முக்கியஸ்தர்கள் கூறினார்கள், லனுக்ரிஜன்னக யா ஷுஐப் வல்லதீன ஆமனு மஅக, ஷுஐபே நீயும் உன்னோட ஈமான் கொண்ட இந்த முஸ்லிம்களை ஊரை விட்டு ஓடி போயிருங்க. அவள தவுதுன்ன ஃபீ மில்லத்தினா, அல்லது நம்ம பழைய மார்க்கத்துக்கு வாங்க. சொன்னால ஒரு முட்டாப்பைய, பழைய மார்க்கத்துக்கு திரும்புங்கள் முஸ்லிம்களே. நானா அன்னைக்கு சொல்லியிருக்கான், இவ்வளவு நாகரிகத்துல சொல்றான். அவள தவுதுன்ன ஃபீ மில்லத்தினா, பழைய மார்க்கத்துக்கு திரும்ப, இல்லைன்னா ஊரை விட்டு போ, விட மாட்டேன் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். வலன் தர்லா அன்கல் யஹூத வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், நபியே
இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கதான் அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை சொல்றான். இன்றைக்கு உலகத்துல ஒரிஜினல் யூத கிறிஸ்தவன்லாம் கிடையாது, ஆனாலும் அந்த ஜீன் இருக்கு. யூத ஜீன்கள் கிறிஸ்தவ ஜீன்கள் இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் இருந்தது, அமெரிக்காவின் வேட்டை நாய் தான் இஸ்ரேல், அமெரிக்காவுடைய வேட்டை நாய் தான் இஸ்ரேல். அவன் யாருன்னு நினைக்கிய? அந்த யூத ஜீன் தான். எப்படி கண்டுபிடிக்கிறது? பிறப்பால் உயர்வுன்னு அவன்லாம் சொல்றானோ அவன்லாம் அந்த ஜீன் தான். வச்சுக்கிடுங்க, பிறப்பில் நான் உயர்வுனா உலகத்திலே கேவலமான ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அதுதான். பிறக்கும் பொழுதே உயர்வு அப்படி உலகத்தில் இருக்குமா? பிறக்கும் பொழுது உயர்வா இருக்க முடியுமா? பிறக்கும் பொழுதே உயர்வுங்கிற புத்தி அவனுக்கு இருக்குமாமா? அவன் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், வலன் தர்லா அன்கல் யஹூத வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் மதத்தை நீர் பின்பற்றினால் தான் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றான். முஹம்மதே எங்க பின்னால வா, வஸ்மா கைர முஸ்மா, எங்க சொல்ல நீர் கேளையா, உங்க சொல்ல நான் கேட்க மாட்டோம். அப்படியே குர்ஆன்ல இருக்கு. எங்க சொல்ல நீர் கேளும், உங்க சொல்ல நான் கேட்க மாட்டோம். சமீனா வாசைனா, நீ சொல்வதை காதுல வாங்குறோம், மாறுதான் செய்வோம். அதனால எங்க சொல்ல நீங்க கேளு, உம்ம சொல்ல நாங்க கேட்க மாட்டோம். எங்க பின்னால வாங்கலாம் இறை தூதரை. லக்கும் தீனுக்கு வலிதிலே ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்குன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. உங்கள் வழி உங்க அதெல்லாம் சொல்லாத, எங்க வழிதான் எனக்கு எங்களுக்கு, எங்க வழிதான் உங்களுக்கும் அப்படிங்கிறான். உங்களுக்கும் எங்க வழிதான், எங்க வழிதான் எங்களுக்கும். உங்கள் வழி உங்களுக்கு அதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம். சொல்றத கேளு, எங்க மதத்துக்கு வா, இல்லைன்னா விட மாட்டோம் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகுதான் அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா தப்பான பிரச்சாரம் பண்றாங்களா இல்லையா? இஸ்லாம் வாளால் பரவியது, நிர்பந்தத்தில் இஸ்லாத்தை பரப்பினார்கள், அநியாயம் பண்ணாங்க, பாபர் மசீது ஒரு கோயில் இடிச்சு தான் பாபர் மசீது கட்டினார், இப்படிலாம் நிறைய சொல்றானா இல்லையா? அத்தனைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா துகாத்திலும், ஏன் நீங்கள் போர் செய்யாமல் இருக்கிறீர்கள் கேட்கிறான்ல ரசூலுல்லாஹ் சஹாபா பெருமக்களுக்கு. அலா துகாத்திலும், ஏன் போர் செய்யக்கூடாது? கௌமன் நகசு ஐமானஹும், ஒப்பந்தத்தை மீறினார்கள். வஹம்மு பிஇஹ்ராஜ் ரசூல், இந்த தூதரை ஊரை விட்டே துரத்தினார்கள். அவ்வளவு மர்ரா, வம்புக்கு வந்தார்கள், ஒப்பந்தத்தை மீறினார்கள். இந்த தூதரை நாட்டை விட்டு துரத்த தயாரானார்கள். அதுக்கடுத்து வம்புக்கு இழுத்தார், வம்பு பண்ணாங்க. இவ்வளவு அக்கிரமம் பண்றான், அவ்வளவு துன்பம் பண்றான், இனிமேமா நீங்க போர் செய்யாம இருக்க போறீங்கன்னு கேட்கிறான். இந்த வசனம் விளங்குது அவங்க விஷயம். இவ்வளவு ஒரு அக்கிரம உச்சாட்டமான பொழுது அல்லாஹ் வந்து போரே செய்யுங்கிறான். ஒமாலக்கும் அல்லாஹ் துகாத்திலுன ஃபீ சபீலில்லாஹ் வல் முஸல்லாஃபின மினர் ரிஜாலி வன் நிஸா வல் வில்தான், குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, வீட்டில் உள்ள பெண்களை பாதுகாப்பதற்காக, வயது முதிர்ந்தவர்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் போர் செய்யக்கூடாதா? இனிமேமா போர் செய்யாம இருக்க போர் எப்ப சொல்றான் பாருங்க. பாதிக்கப்பட்டதால் தான் போரே அனுமதி. அநியாய உச்சாட்டமாவது, அக்கிரமம் தலைவிரிச்சு ஆடுவது, நியாயமா வாழ விட மாட்டேங்கிறான், என் விழப்படி வாழ வாழ விட மாட்டேங்கிறான். அதனால் தானப்ப போரே அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறான். போர் வேற வழி இல்லாமல் அனுமதிக்கப்பட்டதுதான் போர். வெட்டி கொல்லணும், குத்தணும் அப்படிலாம் சொல்லி இஸ்லாம். ஒரு பையன் நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி கவலைப்பட்டு வந்து ரொம்பப்பட்ட ரசூலுல்லாஹ் அடுத்தவன் வெட்டி கொல்ல நிற்பாங்களா? குத்தி கொதற நிற்பாங்களா? எவ்வளவு மென்மையான உள்ளம் நபிகள் பெருமானாருக்கு. ரொம்ப மென்மையானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய மென்மையெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. ஒரு யூத பையன் 2 பேர் வர்றான் ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்காங்க, ஆயிஷா வேற உட்கார்ந்துருக்காங்க. கிட்ட வந்து என்ன சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறான். இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீல்ல? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும்னா அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம். அஸ்ஸலாம்ல லாம தூக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னா நாசம் உண்டாகட்டும், செத்து போன அர்த்தம். சாம்னா மரணம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா சாந்தி உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும்னா சாபம் உண்டாகட்டும். அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிடுச்சு, அஸ்ஸலாம்னு சொல்லல, அஸ்ஸாம் தான் சொல்றான், நாசம் தான் சொல்றான்னு விளங்கிடுச்சு. அப்ப நபிகள் பெருமானார் வாலைக்கும் உங்கள் மீதும் விட்டாங்க. வாலைக்கும் உஸ்ஸாம்னு சொல்லல, உங்கள் மீதும் நாசங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லல. நாசம் உண்டாட்டும் அவன் சொல்றான் நாசங்கிற வார்த்தையை, ரசூலுல்லாஹ் நாசங்கிற வார்த்தையை சொல்லாம வாலைக்கும் உங்கள் மீதும் விட்டாங்க. பக்கத்துல ஆயிஷா டென்ஷன் ஆயிட்டாங்க. கலபல்லாஹு அலைக்கும் வலஅனக்குமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் கோவம் நாசமா போகடா படுவா பேரோடா அப்படி டென்ஷன் ஆகி கத்திட்டாங்க ஆயிஷா. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஹலன் யா ஆயிஷா,
மென்மையா பேசு. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? மகளன் நிதானமத கடைபிடி, இவ்வளவு வேகப்படாத. மகளர் யா ஆயிஷா, மென்மையாக பேசு. உன்னை ஆயிஷா சொல்றாங்க, அவளும் தஸ்மா மாக்காலு, அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்க காதுல விழுந்துச்சா? கணவர்கிட்ட கேட்கிறாங்க. கணவர் அல்லாஹ்வுடைய தூதர்ல, தன்னுடைய கணவரே அல்லாஹ்வுடைய தூதரை தனக்கு முன்னால் நாசமா போனா யார் பேசாம பொறுமையா இருப்பா? எந்த பொண்ணு தான் சும்மா இருக்கும்? கணவன் தான் கணவனை பத்தி அடுத்த பக்கத்தில் உள்ள ஒரு பொம்பளை ஆளுக்கு வந்து நாசமா போற பையலன்னு விடுவாங்களா யாராவது? அதான் அவ்வளவு கோவப்படுறாங்க ஆயிஷா. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மென்மையா பேசு. அவளும் தஸ்மா மாக்காலும், அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்க காதுல விழுந்துச்சா? ஆயிஷா கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. உன்னை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவளும் தஸ்மை மாக்குல்து, நான் என்ன சொன்னேன்னு உங்க காதுல விழுந்துச்சா? அதுதான் சட்டம். அவங்க சொல்றதா சட்டம். நான் என்ன சொன்னேன்? மென்மையா பேசினால அது காதுல விழலையா? நீ என்ன ஏன் காதுல விழுந்துச்சான்னு கேட்கிற? கற்பனை பண்ணி பாருங்களேன், இப்படிலாம் ஒரு ஆள் வாழ முடியுமா? வாழ்ந்து காட்டி இருக்கிறேன். நம்மளால அப்படி இருக்க முடியாது. நம்மள வந்து ஒரு ஆள் நாசமா போகிறாரு, நம்ம மனைவி பக்கத்துல வந்துட்டு நீ நாசமா போ, குடும்ப நாசமா போன்னு சொல்லுது. நீங்க மென்மையா பேசு. நம்ம மனைவி நீங்க ஒரு இளவு காமெடியை சும்மா இருங்க அப்படின்னு நம்மள ஒரு போட்டு போட்டு உங்க வேலையை பார்த்து போங்கன்ட்டு நீங்க நம்ம சொல்ல கட்டுப்படாத. நபிக்கு சட்டத்தையில சொல்றாரு, இவ்வளவு மென்மையை கையாண்ட ரசூலுல்லாஹ்வா அடுத்தவனை குத்தி குதிரை வெட்டி கொல்ல நிப்பாங்க? அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஒப்பந்தத்தை மீறினார்கள், நாட்டை விட்டு துரத்த தயாரானார்கள், வம்புக்கு வந்தார்கள், குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, வயது முதிர்ந்தவர்களை பாதுகாப்பதற்காக போர் செய்யக்கூடாதா? அக்கிரமம் தலைவிரிச்சு ஆடுது, இந்த அக்கிரமத்தை ஒழித்து கட்ட போற வேண்டாமா? அப்படி சொல்லுது இஸ்லாம். கை என்ன ஒப்பந்தம் வேண்டி கிடக்கிறது அப்படிங்கிறாங்களா? இவ்வளவு மீறி போய் கிடக்குதெல்லாம் அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்க்கு நல்ல உஷார்படுத்துறான். தூண்டு வீராங்கிறான் குர்ஆன்ல. தூண்டு. இந்த அக்கறை இல்லைன்னா நம்ம அக்கறை மேல இருக்கும், நல்லவங்க வாழ முடியாத, நிம்மதியா வாழ முடியாத, அயக்க போய் மேல வைக்கிறவானே, எப்படி ஒப்பந்தம் இருக்க முடியும்? கை வை எல்ஹரு அலைக்குமா இர்கு ஃபிக்கி இல்லம் வலாதிம்மா, அவர்கள் உங்களை ஜெயித்து விட்டார்களே ஆனால் ஒப்பந்தத்தை கண்டுகொள்ள மாட்டார்கள். எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். தோத்துட்டா ஒப்பந்தம்ன்றுவான், தோல்விக்கு மேல தோல்வி வந்துருவீங்களேன் ஒப்பந்தம் அப்படின்றான். இன்னைக்கு பார்த்தோம்ல, அதாவது இஸ்ரவேலை ஈரான் அடிச்சான், இஸ்ரவேலை ஈரான் அடிச்சான். இஸ்ரவேலை ஈரான் அடிச்ச உடனே அடி தாங்க முடியல, சில நாடு சப்போர்ட் பண்ணான், ரஷ்யா சப்போர்ட் வந்துட்டான் ஈரானுக்கு. வடகொரியா வர்றான், சம்பந்தமே இல்ல, வடகொரியா அவன் டைப்பான ஆளும் கூட, அவன் வடகொரியா வர்றான், சைனா வர்றான். ஆஹா பெரிய சிக்கல் ஆயிரும், அமெரிக்கா ஓடி வந்து போற நிப்பாட்டுற, அவசரப்படாதீங்க ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். தோல்வி வரும் பொழுது அவர்கள் ஒப்பந்தத்தை சரியுமாங்க, ஜெயிச்சுட்டா ஒப்பந்தத்தை ஏத்துக்க மாட்டான். வெற்றி ஆயிட்டான்ல, எவன்லாம் வெற்றி ஆகுறானா அவன் நியாயம் இருக்காது. பெரும்பாலும் இந்த வீட்டோ பவர் ஒண்ணு வச்சிருக்கானே, எப்ப போட்ட பவர் அது? இரண்டாம் உலக போர்ல ஜெயிச்ச நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து போட்ட பவர் தான் வீட்டோ பவர். வீட்டோ பவர்லாம் எங்களுக்கு ஸ்பெஷல் பவர் வேணும்னு வச்சிருக்கான், அப்படி சில இது வச்சிருக்கான். அந்த அளவுக்கு ஒப்பந்தத்தை எப்ப மீறுவாங்கன்னு சொன்னா, தோல்விக்கு மேல் தோல்வி ஏற்படுமானால் அவர்கள் ஒப்பந்தத்தை மீற தயாராகி விடுவார்கள். அது சொல்றான் அல்லாஹ். அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்றால், வெற்றி அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் ஒப்பந்தத்தை என்ன செய்வார்கள்? கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய உள்ளங்களில் நபியே உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் ஒளிச்சு கட்ட நின்னான். இஸ்லாம் வளர 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 ரசூலுல்லாஹ் பின்னால பெரும் கூட்டம், மிகப்பெரிய படை ரெடி ஆயிடுது. முகமது என்ன சொன்னாலும் கேட்பதற்கு மாபெரும் சக்தி வாய்ந்த கூட்டம் ஆயிட்டாங்க சஹாபா பெருமக்கள். இவ்வளவு பெரிய கூட்டம் அவர் பின்னால இருக்க அப்படின்னு அவன் என்ன செஞ்சான்? பயப்படாங்க. நபியே அல்லாஹ்வை பயப்படுவதற்கு பதிலாக அவர்கள் உண்மை பார்த்தான். அவருடைய உள்ளங்களில் உங்களை பார்த்து பயம் இருக்கிறது. மனித புத்தியை நீங்க கவனிச்சுக்கிடுங்க, கூட்டத்தை பார்த்தா பயப்படுவான். கூட்டம் ஏற 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 பயம் வந்துடும். பார்த்திருக்கீங்களா? நம்ம ஆர்ப்பாட்டம், ஜமாத்துல ஆர்ப்பாட்டம் நடக்கலங்க, 500 பேர் 1000 பேர் இருந்தா பெருசா பயப்பட மாட்டான். ஒரு 5000 பேர் கூடி பாருங்களேன், ஒரு 5000 பேர், ஒரு சின்ன அந்தந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் கூட்டம் தேவைப்படும். ஒரு 5000 பேர் இந்த ரோட்ல கூடினீங்கன்னா கலெக்டர் வந்துருவாரு,
50,000 பேர் கூடி பாருங்க, முதலமைச்சரே கூப்பிட்டுலாம். 50,000 பேர் கூட்டிட்டாங்கன்னு வைங்க, முதலமைச்சர் வேணா வந்துருவான். 5 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் பிரதமரே கியா ஹே கியா ஜி ஹேன்ட்டு வந்துருவான். 5 லட்சம் கூட்டத்தை பார்த்து பயப்படுவாங்க. இவ்வளவு கூட்டம் சேரும் பொழுது ஓட்டு இதெல்லாம் பார்த்து ஜெயிக்க அரசியல் கிரிக்கெட் அவ்வளவுதான். கூட்டத்தை பார்க்க பார்க்க பீதி ஆகும். ஏனென்றால் அவர்கள் மூடர்கள். கூட்டத்தை பார்த்து பயந்தாலே முட்டாப்பை தான். கவலைப்படாதீங்க. அவர்கள் உள்ளங்களை நபியே உண்மை பார்த்து பயப்படுகிறார்கள். பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. நீ என்ன சொல்ல கேட்க ஆளுவதற்கு பல 2-3 போர் நடந்தவன பயன்தான். முகமது நம்ம வாலாட்ட முடியாது. தொலைஞ்சு அவர் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு மக்கள் இருக்கான், கூட்டம் இருக்கான் என்று பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். நபியை நீ கொஞ்சம் கூட அஞ்ச வேண்டியதில்லைங்கிறான் அல்லாஹ். சொல்லிட்டு வலவுலா தஃபுல்லாஹின் நாஸ், வலவுலா தஃபுல்லாஹின் நாஸ் பாலஹும் பிபாலின் லஹுத்திம ஸவாமிஉ. இது ஒரு இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு உண்டான வசனத்துக்கு உண்டான முத்தாய்ப்பான வசனங்கள் 2-3 இருக்கு. அல்லாஹ் சிலரை வைத்து சிலரை தடுக்கிறான், சிலரை வைத்து சிலரை தடுக்கிறான். சிலரை வைத்து சிலரை தடுக்காவிட்டால் இந்த உலகம் நாசமாகி போயிருக்குங்கிறான் அல்லாஹ். என்ன கருத்துல சொல்றான்? சிலரை வச்சு சிலரை தடுக்கிறான். அப்படி தடுக்காட்டி உலகம் ஃபனால் நாசமா போயிருங்கிறான். என்ன கருத்துல? இன்னொரு வசனம் அது சொல்லுது பாருங்க. வலவுலா தஃபுல்லாஹின் நாஸ் பாலஹும் பிபாலின், சிலரை வைத்து அல்லாஹ் சிலரை தடுக்காவிட்டால் லஹுத்திம ஸவாமிஉ பிஅஉ ஸலவாத்துன் மஸாஜிது ஃபி அஸ்மில்லாஹ், பள்ளிகள், கோயில்கள், மடாலயங்கள், சர்ச்சுகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கும். அதான் பாயிண்ட்ங்க. இதை இடிச்சா அதை இடிச்சிருவான், அதை இடிச்சா இதை இடிச்சிருவான். பள்ளிகள்லாம் நொறுக்கப்பட்டா கோயில்கள்லாம் நொறுக்கப்பட்டுரும், கோயில்கள்லாம் நொறுக்கப்பட்டா சர்ச்சைகள் நொறுக்கப்பட்டிருக்கும். உலகத்துல எந்த ஒரு வணக்க ஸ்தலமும் இருக்காது. அவன் பயந்துட்டு இருக்கான். இதை மொத்தமா இடிச்சிட்டா அதை மொத்தமா இடிக்க வந்துடும், இதை வச்சா இதை இடிக்க பீதிலாம் போயிட்டு இருக்கு உலகம். இந்தியாவை நான் சொல்லல, மொத்த உலகத்தினரே அதுதான். இப்ப சிக்கந்தர் மன்றால சிக்கந்தர் வழியில் தர்கா இடிக்கன்ட்டு இதை சொல்லும் பொழுது நம்ம சில பேர் கேட்காங்க, உங்களுக்கு தான் தர்கா கூடாது இல்ல, அப்புறம் இதை நீங்க தப்புன்னு சொல்றீங்க. தர்கா கூடாது, தர்கா இடிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. அந்த இடம் யாருக்கு சொந்தமானதுங்கிறது தான் கேள்வி. இடம் யாருக்கு சொந்தம்? இப்ப உதாரணமாங்க, உங்க பல்ல ஆடிட்டு இருக்கு, புடுங்கப்படணும், புடுங்கத்தான் செய்யணும் அந்த பல்ல. ஒரு என்ன செய்ய வாங்கி கன்னத்துல அரையிறான், டப்புல அந்த பல்லு விழுந்துருச்சு, சந்தோஷப்படுகலாம். நான் பிடிக்கிறேன், நீ எப்படி அடிக்கலாம்னு அது நானா புடுங்க வேண்டிய விஷயம். தர்காக்களை நாங்கள் புரிய வைத்து நாங்கள் இடிப்பது என்பது வேறு. நீ என்ன தொட வர்றது? உன்னை பொறுத்தளவு தர்கா இல்ல, பள்ளிவாசல். உன் புத்தி அப்படிதான் போகும். அப்ப எப்படி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, சிலரை வைத்து சிலரை தடுத்து கொண்டிருக்கிறான். எப்படி? இஸ்ரவேல் ஈரான் அடிச்சான், உடனே ஈரான் திருப்பி அடிச்சான். ஈரான் அடிச்ச உடனே திருப்பி இஸ்ரேல் அடிக்க போகும் பொழுது, நீ ஈரானை அடித்தால் நான் வருவேன். ரஷ்யா வந்தவன வடகொரியா, நானுக்கு ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா வருவேன். சைனாக்காரன் நானும் அவன் அடிச்சா இவன் வருவாங்கிறான், இவன் அடிச்சா என்ன ஆகும்? எவனால் ஒருதனுக்கு கிறுக்கு பிடிக்க போகுது வேணா பாருங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். எந்த நாட்டில் உள்ள ஜனாதிபதி கிறுக்கு பிடிக்குதோ அணுகுண்ட தூக்கி வீச போறான். எத்தனை கோடி மக்களை கொல்ல போறான்னு தெரியல. அவன் பெரிய பெரிய போஸ்ட் உட்காந்து அறக்கிருக்கா இருக்கானுவோ, விவரமானவளா இருக்கு தெரியல. யாருக்கு எந்த கிறுக்கு வேணாலும் பிடிக்கலாம். இன்னைக்கு அதான் அந்த பயத்திலே போயிட்டு இருக்குது. நம்ம அணுகுண்ட தொட்டா அவன் தொட்டுருவான், அவன் தொட்டா இவன் தொட்டுவான். நம்ம ஊர்ல பேசுவோம், அவனை அடிக்காதரா, அவனுக்கு அடிச்சா அந்த குடும்பம் வந்துடும், இவன் அடிச்சா அந்த குடும்பம் வந்துடும், பெரிய பிரச்சனை ஆயிரும், அமைதியா போங்கப்பா. அவன் அடிச்சா இவன், இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவன் அடிச்சா இவன் வருவான், இவன் அடிச்சா இந்த பயத்துலதான் அப்படி ஆங்காக எல்லாரும் இருக்கான். கவலைப்படாதீர்கள் அல்லாஹ். அல்லதீன. அப்ப நம்ம என்னதான் செய்யறது? காசாவில் எத்தனை குழந்தைகள் செத்து முடியுது, எவ்வளவு உயிர்கள். இன்னே வரையில போர் நிறுத்தலாம் சொல்ல முடியாது. நிறுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கு, நிறுத்துற மாதிரி தெரியல. எங்கனாலும் எந்த தொல்லை எப்பனாலும் வரும், எந்த ஓரத்துல எங்கே வரும் சொல்ல முடியாது. அது கன்னியாகுமரி திடீர்னு வர்றதுல நான் பார்த்திருக்கேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன இதா அஸாபத்து முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படட்டுமே, நம்ம என்னதான் செய்யலாம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளவு பெரிய கவலை. இந்த இன்னா லில்லாஹி மட்டும் ஒன்று இல்லைன்னு வைங்களேன், இத மாதிரி ஒரு அருமருந்து உலகத்தில் இருக்கவே இருக்காது. நம்முடைய எவ்வளவு பெரிய கவலையை கூட ரிலாக்ஸ் ஆக்கி விட்டுற இந்த வசனம். பெரிய கவலை, பெரிய துன்பம்,
அளவு கடந்த பிரியத்தில் வந்த குழந்தை மகன் பேரன் யாரும் மூத்து நோய்கள் நம்மளால தாங்க முடியுமா? ஒரு 4 வயசு 2 வயசு போனது கொஞ்சம் குழாவிட்டு இருக்கும், திடீர்னு புள்ள மூத்தாயிட்டா நம்மளுடைய அதிர்ச்சி ஆயிடும், தன்னிலை நிலை குறைஞ்சு ஓடுவோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லலாம், இன்னால் இல்லாஹி இன்னாலே ராஜிஊன். நாமே இறந்து போகக்கூடியவர்கள் தானே, நாம் அல்லாஹ் பக்கம் போகக்கூடிய ஆளு தானே, மரணங்கிறது எல்லாரும் நடக்கிறது தானே. அவ்வளவு ரிலாக்ஸா இன்னால் இல்லாஹி இன்னாலே ராஜிஊன். இந்த அல்ஹம்துலில்லாஹ் இன்னா இல்லாஹ் சாதாரண விஷயம் கிடையாது. நானே இருக்கேன், நாளை கேள்விப்பட்டு சச்சிச்சலா அப்துல் ரஹ்மான் நேரத்து வந்துடலாமா, ஒரு மூத்தா போயிட்டாரு, கேள்விப்பட்டு என்ன செய்வோம், இன்னால் இல்லாஹி அப்படி சொல்லக்கூடாது. அவரா மூத்தா போயிட்டாரு, நேற்று நாள் தான் இருந்தாரு, நேற்று நல்லா இருந்தாலும் மூத்தா போவான், மூத்தா போனாலும் திரும்பி மூத்தா போறான். அவன் மூத்துங்கிறது எப்படினாலும் நடக்கலாமே, யாருக்கு வேணாலும் நடக்கலாமே, ஒரே இடத்துல லட்சக்கணக்கான சாவலாமே, நொடி பொழுது நடக்குத உலகத்துல எவ்வளவு பெரிய ஆபத்து வரட்டுமே, இன்னால் இல்லாதான் ஒரு முஸ்லிம் சொல்லணும். அல்லது இது அசாபத்து முசீபா காலு இன்னால் இல்லாஹி இன்னாலே ராஜிஊன். எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் அவர்கள் இன்னால் இல்லாஹி இன்னாலே ராஜிஊன் என்று சொல்வார்கள். நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் போகிறோம். கஷ்டம் உச்சாட்டமா இருக்கா, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, யா அல்லாஹ் தாங்க முடியாத கஷ்டத்தை எங்களுக்கு தந்து விடாதே ரப்பே என்று கேளுங்கள். அது ஒரு சமாச்சாரம், கேட்கலாம். துன்பம் வருது, துயரம் வருது, தாங்க முடியல, சோதனை வராமலாம் இருக்காது, கஷ்டம் வராமலாம் இருக்காது. இந்த மாதிரி மாற்று மாத்திரமாக இந்த மாதிரி ஷைத்தான் மூலமாக அடிதடி தொல்லைதான் வரும்னு அர்த்தம் கிடையாது. ஃபீ குல்லி ஆமி மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் சும்மலா யதூபுன வலஹும் யதக்கரும். வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ சோதிப்போம். அவர்கள் பணிய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் அப்படிங்கிற அல்லாஹ். அவரோடு யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பயங்கர கஷ்டம் வந்திருக்கு, நம்மளுக்கு நொந்துரும், அப்படி வெளியே காட்ட மாட்டோம், மனசுக்குள்ள போட்டு நொந்திருப்போம். அவரவருக்கு வாழ்க்கையில வருஷத்துக்கு ஒரு வாட்டி சோதனை வராம இருக்குமா? வரும். எல்லாம் நிம்மதியாக நீங்க நினைச்சுக்கலாம், வெளியே போகணும் ஜாலியா நிம்மதியா போறாருன்னு. அப்படி கிடையாது. அல்லாஹ்வுல குர்ஆன்ல சொல்றான், வருடத்திற்கு ஒரு முறை 2 முறை நாம் சோதிக்கத்தான் செய்வோம். என்ன செய்யணும்? ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, ரப்பே தாங்க முடியாத கஷ்டத்தை தந்து விடாதே, நீதானப்பா எங்கள் கஷ்டத்தை போக்க வேண்டும், உலக மக்கள் முஸ்லிம்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குறப்ப என்று கையேந்துங்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கிறான். மோசக்காரருடைய பாவத்தை, மோசக்காரருடைய தொல்லை விட்டு யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாய் யா அல்லாஹ். காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாய் யா அல்லாஹ் என்று கேட்டுக்கொண்டே இருக்கணுங்கிறான் அல்லாஹ். துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு நம்ம மற்ற ஜமாத்துகள் எல்லாம் கூட்டு துஆன்னு ஒன்று வச்சிருக்கான். கூட்டு துஆ இல்லையே தவிர தினமும் ஒவ்வொரு வேளையும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆயிரக்கணக்கான துஆக்கள் இருக்கின்றன. பள்ளிவாசலுக்குள்ள நுழைம்புற துஆ இருக்கு, வெளியே போகும்போது ஒரு துஆ இருக்குல்லங்க. பாத்ரூம்குள்ள நுழையும்போது ஒரு துஆ இருக்கு, வெளியே போகும்போது துஆ இருக்கு, வீட்டை விட்டு வெளியேறும்போது துஆ இருக்கு. எத்தனை துஆக்கள் நம்மகிட்ட அந்த பழக்க வழக்கம் நம்மள்ட்ட இல்லை. இன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் உங்களை யாரும் மிகைக்க முடியாது அப்படிங்கிறான் அல்லாஹ். மின் கலபத் ரிஜால், யா அல்லாஹ் மனிதர் அடக்குமுறைகளை விட்டு எங்களை காப்பாற்று என்று கேளுங்கிறான். எவன் நம்மளை பிளாக்மெயில் பண்ணக்கூடாது, ஒளிச்சு கட்டோடு பயமுறுத்த கூடாது. இப்பெல்லாம் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. இன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டானே ஆனால் உங்களை யாரும் மிகைக்க முடியாது. இன்தல்லாஹி மக்ருஹும் வ இன் கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால். உலகத்தில் எவ்வளவு பயங்கர சூழ்ச்சிகள் நடக்கட்டுமே, எல்லா சூழ்ச்சிகளும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் உள்ளதுதான். வயின்கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால், மலையை நகர்த்தும் சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மலையை எவனா நகர்த்த முடியுமா? எம்ஏஎம்எல்ஏ தூக்கிட்டு யாரா வர முடியுமா? மலையை நகர்த்தி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நீ பீரங்கி குண்டு அணுகுண்டு என்ன அணுகுண்டு மொத்த இமயமலையை தூக்கி கொண்டு போன வர்றான். மலையை நகர்த்தும் சூழ்ச்சியாக இருக்கட்டுமே, எல்லா சூழ்ச்சியும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல உள்ளது. யா அல்லாஹ் நீதானப்பா உதவி செய்ய வேண்டும், நீ காப்பாற்று, எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல தானே, அவனை மிஞ்சி எதுவும் கிடையாது. இல்ல அல்லாஹும்ம லா மானிய லிமா அத்தீத வலா முஅத்தி லிமா மனஅத, எல்லாம் உள்ளடங்கிருமே. யா அல்லாஹ் நீ தந்ததை தடுப்பவன் எவரும் இல்லை, நீ தடுத்து விட்டால் தருபவன் எவனும் இல்லை. நீ எங்களை காப்பாற்ற நினைத்து விட்டால் எவனும் எங்களை எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய துஆவை நபிகள் பெருமானார் சொல்லி தர்றாங்க. வலா யஹீக்குல் மக்ரு செய்யு இல்லா பிஅஹ்லிஹி, கெட்டவனின் சூழ்ச்சி கெட்டவனை தாக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது எல்லாமே ஒரு பூஸ்டர், உள்ளத்தில் ஒரு வேகத்தை, உத்வேகத்தை, ஒரு உறுதியை ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள். இதெல்லாம் இப்படிலாம் உலகத்தில் இருக்கத்தான் செய்யும்.
இந்த வசனங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற வசனங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த துஆக்கள் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தில் தொல்லைகள், துன்பங்கள், துயரங்கள், வம்புகள் இருக்கத்தான் செய்யும். எத்தனையோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல முசீபத்து இருக்கத்தான் செய்யும். இந்த முசீபத்துகள் எல்லாம் விட்டு இந்த ரப்புல் ஆலமீன் இடத்துல நம்ம பாதுகாப்பு தேடணுமே. ஆனால் நிச்சயமாக உலகத்திலும் பாதுகாப்பு பெறலாம். ஒரு பேச்சுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் கூட இன்னா இல்லாஹி சொல்வதன் மூலமாக இந்த உலகத்தில் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அல்லாஹ் தருவான். இம்மையிலும் நிம்மதி பெற்று மறுமையில் அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு சுவனம் தர அல்லாஹ் உதவி செய்வானாக என்று சொல்லி முடிக்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.